புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்போதுமே தனது படங்களில் பாடல்களுக்கு தனி முக்கியத்துவம் கொடுப்பார். அப்படி அவர் கொடுத்ததால் தான் காலம் காலமாக அவர் பாடல்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. அப்படி அவருக்கு பல கவிஞர்கள் பாடல்களை கொடுத்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் தொடர்ந்து அருமையான பாடல்களாக கொடுத்தார். ஆனால் இருவருக்கும் இடையே அரசியல் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதுவதை குறைத்து கொண்டார். சொல்லப்போனால் நிறுத்தி கொண்டார் என்று கூட சொல்லலாம். அந்த சமயத்தில்தான் அவருக்கு பதிலாக கவிஞர் வாலியை தனக்காக எழுத நியமித்தார் எம்ஜிஆர். வாலியும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்புடன் எம்ஜிஆருக்கு லட்டு லட்டாக சூப்பர் ஹிட் பாடல்கள் எழுதி கொடுத்தார். அதைத் தொடர்ந்து அவர் பிஸியான கவிஞராகவும் மாறிவிட்டார். ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் சிவாஜி என மாறி மாறி பணியாற்றி வந்ததுடன் மற்ற பல முக்கிய நடிகர்கள், இயக்குநர்களின் படங்களிலும் பணியாற்றி வந்தார் வாலி. அந்த சமயத்தில் ஆர்.எம். வீரப்பன் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடிக்க இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் அரச கட்டளை என்கின்ற படம் உருவாகி வந்தது. இடையில் எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டதன் காரணமாக அந்த படத்தின் படப்பிடிப்பு சில மாதங்கள் தடைப்பட்டு நின்றிருந்தது. அதன் பிறகு மீண்டும் அந்த படத்தில் நடிக்க தொடங்கினார் எம்ஜிஆர். அப்போது அந்த படத்தின் டைரக்டராக இருந்தவர் தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களை இயக்கி வந்த சங்கர் தான். ஆனால் பின்னாளில் படம் வெளியான போது டைட்டில் கார்டில் டைரக்டர் எம்.ஜி. சக்கரபாணி என எம்ஜிஆர் அண்ணன் பெயர் காட்டப்பட்டது. இடையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இருந்தாலும் பாதியிலிருந்து படப்பிடிப்பு துவங்கிய போது ஒரு நாள் எம்ஜிஆர் கவிஞர் வாலியை அழைத்து, இன்றும் நாளையும் எப்படியாவது இந்த படத்திற்கு 3 பாடல்கள் எழுதி கொடுத்துவிட்டுதான் நீங்கள் சிவாஜி படத்திற்கு செல்ல வேண்டும் என கூறினார். அதற்கு முந்தைய நாள்தான் வாலி எம்ஜிஆர் பட மேனேஜரிடம் மறுநாள் சிவாஜி படத்திற்கு பணியாற்ற செல்ல வேண்டும் என கூறியிருந்தார். அதை மனதில் வைத்து கொண்டுதான் எம்ஜிஆர் இப்படி கோரினார். உடனே அந்த படத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி பாடும் டூயட் பாடலாக புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் என்கின்ற பாடலை எழுதி கொடுத்தார் வாலி. அதை பார்த்து மகிழ்ந்து போன எம்ஜிஆர், இதே போல ஜெயலலிதா பாடும் தனி பாடல் ஒன்றையும், நான் மக்கள் மத்தியில் புரட்சிகரமாக பாடும் பாடல் ஒன்றையும் எழுதி கொடுங்கள் என்று கேட்க, நான் நாளை எப்படியும் சிவாஜி படத்திற்கு பணிபுரிய செல்ல வேண்டும் அண்ணே, ஏற்கனவே ரொம்ப தாமதமாகிவிட்டது, அதை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூறினார் வாலி. அப்படியென்றால் நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் தரமாட்டீர்களா என்று எம்ஜிஆர் கேட்டுள்ளார். என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை நான் மனதில் எப்படி வைத்திருக்கிறேன் தெரியுமா? தினசரி காலை எழுந்ததும் உங்களை பற்றிய நினைவுடன் தான் எழுந்திருக்கிறேன். சொல்லப்போனால் உங்களுக்காகவே என் மனதில் ஒரு பாடலை உருவாக்கி அதை பாடிக்கொண்டேதான் தினமும் என் வேலையை துவங்குகிறேன் என்று சொன்னதும் எம்ஜிஆர் கொஞ்சம் கோபம் தணிந்தது. என்னை பற்றிய பாட்டா, அது என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்போது வாலி, என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் என்று அந்த பாடல் வரிகளை கூறியதுடன், இன்று நான் இவ்வளவு பிஸியாக வேலை செய்வதற்கு காரணமே நீங்கள் போட்ட பிச்சைதான் அண்ணா, அதை நான் மறப்பேனா என்று கூறியதும் எம்ஜிஆர் நெகிழ்ந்து போனார். உடனே அருகிலிருந்த இயக்குனர் சங்கர், வாலி இந்த வரிகளே நல்லா இருக்கியா, இதை வைத்து இப்போ உடனடியாக ஒரு பாட்டு எழுது என்று கூறினார். வாலியும் கடகடவென ஒரு பாடலை எழுதி முடிக்க அதை படித்து பார்த்த எம்ஜிஆர், அம்முவிற்கு அதாவது ஜெயலலிதாவுக்கு இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும், சரி நான் பாடுவது போன்ற பாடலையும் இப்போதே எழுதிவிடுங்கள் என்று கூற இயக்குனர் சங்கர் அந்த காட்சியை விவரிக்க ஆரம்பித்தார். அதாவது நாட்டில் ஒரு சர்வாதிகாரி மன்னனாக இருந்து ஆட்சி நடத்துகிறான், மக்களை கொத்தடிமையாக்கி அவர்களை தன் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வைக்கிறான் அந்த அரசன். ஆனால் ஒரு நடனமாது அவள் தன் குழுவினருடன் தெரு தெருவாக ஆடி மக்களை மகிழ்விக்கிறாள். அவளால் மக்கள் மன உணர்வு பெறுகிறார்கள் என்று அறிந்த மன்னன் அவளை ஆடக்கூடாது என கட்டளையிட்டு அதிகாரிகள் மூலம் நோட்டீஸ் அனுப்புகிறார். அந்த நடனமாதவும் மன்னன் கட்டளையை எப்படி மீறுவது என தெரியாமல் அஞ்சி வெளியூருக்கு தன் குழுவினருடன் புறப்பட கிளம்புகிறாள். அப்போது கதாநாயகன் அவள் அச்சத்தை போக்கும் விதமாக, அவர்களுக்குள் விடுதலை வேட்கையை உருவாக்கும் விதமாக ஒரு எழுச்சி பாடலை ஊர் மக்களை கூட்டி பாடுவது போல இருக்க வேண்டும் என்று சொன்ன இயக்குனர் சங்கர், எப்போதும் இறைவன் கட்டளைதான் செல்லும், வேறு எவன் கட்டளையும் எடுபடாது என்கின்ற பொருள் படும்படி இந்த பாடல் இருக்க வேண்டும் என கூறினார். உடனடியாக கவிஞர் வாலியின் மனதில் இருந்து வார்த்தைகள் அருவியாக கொட்ட ஆரம்பித்தது. ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்னாகும் என்று பல்லவியை எழுத தொடங்கினார். அந்த வரிகளை பார்த்ததும் இயக்குனர் சங்கரின் முகம் மட்டுமல்ல, எம்ஜிஆர் முகமும் உடனே மாறியது. அதை கவனிக்காமல் எழுதி கொண்டிருந்தார் வாலி. ஆனால் எதேச்சையாக நிமிர்ந்து பார்த்தவர் எம்ஜிஆர், இயக்குனர் சங்கர் எல்லோருமே என்று சீரியஸாக இருப்பதை பார்த்ததும் அதிர்ச்சியானார். என்ன இப்படி இருக்கீங்க என்று கேட்டதும்
எப்போதுமே வாலியை ஆண்டவனே என்று அழைக்கும் எம்ஜிஆர், என்னங்க வாலி, என் மீது உங்களுக்கு என்ன கோபம்? என்னை அவமானப்படுத்துவது என்றால் நேரடியாகவே சொல்லிவிடலாமே, எதற்கு இப்படி பாட்டில் வைத்து அவமானப்படுத்துகிறீர்கள் என்று கொஞ்சம் வருத்தத்துடன் கேட்டுள்ளார். வாலிக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் சொன்னீர்களே, அந்த சுச்சுவேஷனுக்கு தான் நான் பாட்டு எழுதி கொண்டிருக்கிறேன், இதில் என்ன தப்பு அண்ணா என்று கேட்டுள்ளார். நீங்கள் எழுதியதை பாருங்கள். ஆண்டவன் கட்டளை என்பது சிவாஜி நடித்த படம். இப்போது நம் படத்தின் டைட்டில் அரச கட்டளை. ஆண்டவன் கட்டளை முன் அரச கட்டளை என்னாகும் என்று நீங்கள் எழுதினால் சிவாஜியின் படத்தின் முன்பு எம்ஜிஆரின் படம் என்ன ஆகும் என்பது போலதானே அர்த்தமாகிறது என்று கேட்டதும் வாலிக்கு தான் எழுதிய வரிகளில் இப்படி ஒரு அர்த்தம் வருகிறதா என்று புரிந்துள்ளது. அண்ணா, சத்தியமா நான் அந்த எண்ணத்தில் எழுதவில்லை. ஆண்டவனை தவிர அரசன் பெரியவன் இல்லை என்று சொல்வதற்காக இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன் அண்ணா என்று சமாதானப்படுத்தியுள்ளார். ஆனாலும் வாலியின் பேச்சை சமாதானப்பட்டது போல எம்ஜிஆர் காட்டிக்கொண்டாலும் மறுநாள் அந்த பாடலை கவிஞர் முத்துக்கூத்தனை வைத்து எழுத வைத்து ரெக்கார்டிங்கும் செய்துவிட்டார் எம்ஜிஆர். அந்த பாடல்தான் ஆடிவா ஆடிவா, ஆட பிறந்தவளே ஆடிவா என்கின்ற சூப்பர் ஹிட் பாடல்.